வெல்கம் டு ஹாட் அண்ட் டேஸ்ட். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் புலாவ் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த ஈஸியான புலாவ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் இன்னும் ஹாட் அண்ட் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் புலாவ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் 250 கிராம் பாஸ்மதி அரிசியை 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் வெஜிடபிள் புலாவ் பண்ண போகிறோம். 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே நல்லா சூடேறினதும் நம்ம மசாலா பொருட்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, முந்திரி பருப்பு இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பொருட்கள் நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட 3 பச்சை மிளகாய் நான் இந்த மாதிரி சின்னதாக கீறி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதனோட நம்ம கொஞ்சமாக புதினா இலைகள் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட புலாவ் சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். அதோட கொஞ்சமாக பட்டாணி, பீன்ஸ், கொஞ்சமாக கேப்சிகம், ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட பீன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வாட்டர் மட்டும்தான் கரெக்டான அளவு நம்ம வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 5 to 8 மினிட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 50% அளவுக்கு நல்லா குக் ஆனதும் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக குக்கரில் பண்ணாமல் பேனில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈக்குவல் மெஷர்மெண்ட் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். அரிசி சேர்த்ததும் நம்ம எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் விசில் எதுவும் போடாமல் ஜஸ்ட் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி பாதியாக வத்துற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு விசில் வர அளவுக்கு குக் பண்ணால் போதும். கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால கிட்ஸும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த புலாவ் ரெசிபி கூட நல்ல காரமான குழம்பு, முட்டை குழம்பு, சிக்கன் குழம்பு அந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ஈஸியான வெஜிடபிள் புலாவ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் வீடியோவை ஒரு 2 மினிட்ஸாவது பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.